டிட்வா புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து மீட்பு பணிகளுக்காக டெல்டா மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்துள்ளனர். டிட்வா புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து மீட்பு பணிகளுக்காக டெல்டா மாவட்டத்திற்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு 30 பேர் கொண்ட 2 குழுக்கள் விரைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுமன் வழங்க காத்திருக்கிறார். வணக்கம் சுமன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை மேலாண்மை மையத்திலிருந்து தமிழக பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் புதுச்சேரி பேரிடர் மேலாண்மை துறை கேட்டுக்கொண்டதின் பெயரில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை பகுதியில் உருவான டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரி மாநிலத்திற்கு 30 பேர் கொண்ட 2 குழுக்களும், தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு 2 குழுக்களும், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 30 பேர் கொண்ட 240 வீரர்கள் 8 குழுக்களாக தனித்தனியாக வாகனங்கள் மூலம் சாலை மார்க்கமாக மழை மற்றும் அதிக கனமழை பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்க முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள புறப்பட்டு சென்றுள்ளனர். அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை மேலாண்மை மையத்தின் சீனியர் கமாண்டன்ட் அகிலேஷ் குமார் தலைமையில்தான் இந்த குழுக்களும் விரைந்துள்ளது. குறிப்பாக இவருடன் தேசிய பேரிடர் மீட்பு படை மையத்திலிருந்து 4 மோப்ப நாய்கள் மீட்பு பணியில் மேற்கொள்ள வீரர்களுடன் சென்றுள்ளது. இதில் ராணி, மிக்கி இந்த 2 மோப்ப நாய்கள் பேரிடர் மற்றும் நிலச்சரிவு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் யாரேனும் சிக்கிக் கொண்டால் உயிருடன் மீட்பதற்கு பெரும் உதவியாக இந்த நாய்கள் செயல்படுவதாக பேரிடர் மேலாண்மை துறையின் நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவே இந்த குழுக்கள் ஏற்கனவே நேற்று தேசிய பேரிடர் மீட்பு குழுவிலிருந்து நிர்வாக ரீதியாக ஒரு தகவல் வெளியிட்டிருந்தனர். 10 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் தற்பொழுது அந்தந்த மாவட்டங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள அவர்கள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் விரைந்தது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுமல்.